ஒரு நண்பருடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோட்டோ H60 ப்ரோ வாங்கலாம்னு இருக்கேன். சின்ஸ் நான் நிறையா மூவி டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ ஹவுஸ் த இன்டர்நெட் 5G ஸ்பீட் ஆஃப் இட். நிறையா வீடியோவில் ஸ்லோவாக இருக்குது கம்பேர் டு அதர் டிவைசஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம மோட்டோ H60 ப்ரோவோடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூவும் பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. 30,000க்கு அவைலபிள் இருக்குது. 30,000ல் 8GB RAM 256GB வேரியண்ட்டு பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிசைன் லாங்குவேஜில் நல்லாவே பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக 1.5K ரெசல்யூஷனில் குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசைன் லாங்குவேஜில் சைடில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து டெடிக்கேட்டட் ஏஐ கீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா யூசர் ரிவ்யூ பேஸ்டு தான். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஒரு 500க்கு மேலே ரிவ்யூ வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிவ்யூ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா மொபைலோட டிஸ்பிளே வந்து ரொம்ப தரமான ஒரு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து டாப் நாட்சாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்கு அடுத்ததாக இவங்க ஹைலைட் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமராவில் 50x வரைக்கும் ஜூம் பண்ணக்கூடிய 10MP டெலஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 50MP அல்ட்ரா வைடு அண்டு 50MPக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா செட்டப் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனாலும் யூசர் ரிவ்யூவில் அந்தளவுக்கு தரமாக எதுவும் சொல்லலை. ஸோ இந்த யூசர் ரிவ்யூலாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக கன்க்ளூஷனில் டே லைட்டில் ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, வீடியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ கேமரா வந்து நீங்கள் புதுசாக இந்த மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி மேபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு கேமரா மொபைல் அப்படின்னா நமக்கு நைட் டைம்லேயும் வந்து ஃபோட்டோஸ் சூப்பராக எடுக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃபி டே லைட்டில் மட்டும்தான் நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைலான்னு பார்த்தீங்கன்னா 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் இதில் டெலஃபோட்டோ இருக்குது. அதர்வைஸ் இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைல்னு என்னால் சொல்ல முடியாது யூசர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போ ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா பெஸ்ட்டு கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியும் சூப்பராக இருக்கணும், அதே சமயத்தில் வீடியோகிராஃபியும் சூப்பராக இருக்கணும். அப்போ தான் அந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமரா செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கண்ணோட்டத்தில் இந்த மொபைல் பை பண்ணாதீங்க. ஸோ கேமரா எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜ் இல்லை அபவ் ஆவரேஜ் லெவலில் வேணால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் கிரேட்டு. அதே மாதிரி 15 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் எத்தனை பேர் வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவங்களே எப்படி ஆட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் பேட்டரி ரேங்கிங் அப்படின்னு போடுறாங்க. அப் டு 3 days வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய ஜென்ரல் ஒப்பீனியன் இதில் இருக்கக்கூடிய MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற சிப்செட் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி ட்ரைனிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும் கிடையாது, இது ரியல்மி P3 அல்ட்ராலையும் இதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 3 days கம்பெனி கிளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 1.5 days வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் பேட்டரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு இந்த மொபைல் வாங்காதீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் MediaTek Dimensity 8350 அப்படிங்கிறது. ஸோ அதில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது எந்த ப்ராசஸராக இருந்தாலும் MediaTekல உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்கும். பர்டிகுலர்லி இந்த ப்ராசஸர் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் கேமிங்க்கு பெஸ்ட்டாக இருந்தாலும் இதில் பேட்டரி ட்ரைனிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா UFS 4.0 வித் LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் பேஸ் வேரியண்ட்டு 256GB கொடுத்ததும் சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ப்ராசஸரை வச்சு தான் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக இல்லை, இதுவும் வந்து ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மொபைலில் அந்தளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது, அதாவது நிறையா லேக் இருக்குது அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் டு ரியல்மி P3 அல்ட்ரா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதோட யூசர் ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கும்போது. பட் மோட்டோரோலா H60 ப்ரோவில் பர்ஃபார்மன்ஸு அந்தளவு சிறப்பாக இல்லை, லேக் இருக்குது. ஸோ அதனால் நண்பர் கேட்ட கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 5Gயோட நெட்ஒர்க் இவங்க பேண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாலும் ஸோ 5G டவுன்லோடில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெட்டர் சாய்ஸ் நீங்கள் ஒரு Qualcomm சிப்செட் இருக்கக்கூடிய மொபைலை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் டீல் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு.
ஸோ அமேசானில் இருக்கக்கூடிய IQ Neo 10 இந்த பர்டிகுலர் மொபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நெட்வொர்க்கு பேண்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ஆண்டனாவும் 360 டிகிரியில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 32,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் 8GB RAM 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீடு கொடுக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 4.1 கிடைக்கும். 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 அப்படிங்கிறது உங்களுக்கு மச் பெட்டரான ஒரு ப்ராசஸராக இருக்கும் கம்பேரிங் டு MediaTek Dimensity 8350. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது பல மடங்கு பெஸ்ட் அண்ட் கிரேட்டான ஒரு ப்ராசஸர். ஸோ அதோட இவங்க Q1க்கான சிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த Q1 சிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் செட்டை உங்களுக்கு மிட்ரேஞ்சில் ப்ரீமியம் செக்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் கூலிங் சிஸ்டமும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்டரி கெப்பாசிட்டி 7000 mAh கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு 120 வாட் சார்ஜர் Type-C to Type-C கேபிளோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு டீல். செல்ஃபி அண்டு ரியர் ரெண்டுலேயுமே 4K 60 fps நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வந்து பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு டிஸ்பிளே, நல்லா வைப்ரண்ட்டான ஒரு டிஸ்பிளே. ஒன்று என்ன மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கொடுத்துருந்தா இது இன்னுமே சிறப்பான ஒரு மொபைலாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. மோட்டோரோலா பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். பட் இதில் கேமரா பெட்டராக உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூசர் ரிவ்யூவில் கொடுக்கல. ஸோ டெலஃபோட்டோ லென்ஸ்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் இட்ஸ் நாட் ஏ கேமரா மொபைல். இந்த IP ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க மோட்டோரோலாவில். அதே மாதிரி மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனியில் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. பட் அது கொடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நல்ல கேமரா செட்டப் கொடுத்தோம், அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருந்தாலும் அதையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாட் கர்வ்டு அண்டு டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேல எந்த விதமான குறைபாடும் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30,000 அப்படிங்கிறது ஸ்லைட்லி கொஞ்சம் ஹை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த டெலஃபோட்டோ லென்ஸுக்காக 30,000 ரூபா கொடுத்து MediaTek Dimensity 8350 சிப் செட் மொபைலில் பை பண்ணணுமா அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு இதை விட பெட்டரான சாய்ஸஸ் நிறையாவே இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் மோட்டோ H60 ப்ரோவில் ஸ்பெக் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சிறப்பாக கொடுத்துருந்தாலும் யூசர் ரிவ்யூவில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு. பேட்ரி நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஒரு கேமரா ஓரியன்டாக ஒரு மொபைல் வாங்குறீங்கனாலும் உங்களுக்கு இது செட் ஆகாது. அண்ட் இதில் ஷட்டர் ஸ்பீடும் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறையா பேர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே டிசைன் லாங்குவேஜில் மோட்டோரோலா H60 ஃபியூஷன் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆந்திராவில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கும்போது பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. அந்த நியூஸை பற்றி நாமளும் ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ மோட்டோரோலா மட்டும் வெடிக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா விதமான மொபைலுமே பேட்ரி இருக்குது அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெடிக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கம்பெனியை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அது வெடிக்கிறதுக்கான ரீசனை பற்றி யாருமே இப்போ வரைக்கும் அதிகமாக பேசலை. ஸோ அது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவே வந்து ஒரு போக்கோ மொபைல் வெடிச்சிருந்ததுன்னு அப்படின்னாக்கா இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வெடித்தது கூட அதிகமான உங்களுக்கு வீடியோஸு அண்டு கம்யூனிகேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் மோட்டோ மொபைல் வெடித்தாலோ ஆப்பிள் வெடித்தாலோ சாம்சங் வெடித்தாலோ அதை பற்றிலாம் வந்து அதிகமாக உங்களுக்கு வீடியோஸ் வராது. ஸோ கேமரா ஓரியன்டாக ஒரு 35,000 ஒரு பெஸ்ட் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா விவோவில் T4 Ultra அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் மோட்டோ H60 ப்ரோ 30,000 வாங்குகிற ப்ரைஸை விட இந்த விவோ T4 Ultra பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு சாய்ஸு. ஸோ இதில் 3x வரைக்கும் பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். 8MP அல்ட்ரா வைடு தான் கொடுத்துருக்காங்க. 50MP பெரிஸ்கோபிக் லென்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் கொடுத்த சோனி IMX 921 அப்படிங்கிற 50MP மெயின் கேமரா இப்போவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான கேமரா செட்டப் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50MPக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ கேமரா மட்டும்தான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 9300+ அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மச் பெட்டரான ஒரு சிப்செட்டு. ஸோ அப்போ இது வந்து மிட்ரேஞ்ச் கிடையாது, ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்பில் கொடுத்த லாஸ்ட் இயர் கொடுத்த சிப்செட்டு இந்த வருஷம் நமக்கு மிட்ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு கேமிங் டிவைஸாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டாப் நாட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ டிசைன் லாங்குவேஜ் பார்க்கும்போது மேபி இதுவும் குவாட் கர்வ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சூப்பராக கொடுத்து ப்ரைஸையும் அஃபோர்டபுளாக கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் மொபைல் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீலாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்கள், மோட்டோரோலா H60 Pro இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் இது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குமா, டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.